ஹாய் உறவுகளே, இந்த கதையின் தொடரின் பெயர் சொல்ல மறந்த காதல். இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். இரவு ஹனிமூன் போவதை பற்றி இருவரும் பேசிக்கொண்டு விட்டு அப்படியே அவர்கள் உறங்குவதற்கு தயாரானார்கள். அனு என்று பிரகாஷ் கூப்பிடவும், சொல்லுங்க பிரகாஷ் என்று அவள் சொல்லவும், இல்ல நான் ஹனிமூன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லவுமே நீயும் ஓகேன்னு சொல்லிட்ட, உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையா என்று அவன் கேட்கவும், இல்லங்க நம்ம ஏற்கனவே பேசினது தானே, அதனால நம்ம போயிட்டு வரலாம். அதை விட நமக்கு என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான வேலை இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம் என்று அனு சொல்லவும், நீ சொல்றதும் சரிதான். காயத்ரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தாராளமா ஊருக்கு போயிட்டு வரலாம். காயத்ரி தான் நல்ல ஆபீஸ பார்த்துப்பாங்க. அந்த விஷயத்துல காயத்ரியை நம்ம குறை சொல்லவே முடியாது என்று பிரகாஷ் சொல்லவும், நானும் ஒத்துக்கிறேன் பிரகாஷ், ஆனா அவங்களுக்கு எடுக்கிறது உங்க சித்தி தான், அவங்கள ரொம்ப மாத்தி வச்சிருக்காங்க என்று அனு சொல்லவும், அதுவும் சரிதான், தெரியல. அப்புறமா இன்னொரு விஷயம், எங்க சித்தியோட பசங்க 2 பேருமே ஃபாரின்ல இருந்து வராங்களாம். இன்னொரு 2-3 நாள்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்ததுக்கு அப்புறமா இங்கதான் பிசினஸ் பண்ண போறதா சித்தி சொன்னாங்க. என்ன மாதிரியான பிசினஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல, அதுக்கு நான் தான் வழிவகுத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. பார்க்கலாம் அவன் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்றான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஹெல்ப் அவனுக்கு பண்ணலாம் என்று பிரகாஷ் சொல்லவும், அனுவும் சரிங்க ஃபர்ஸ்ட் உங்க சித்தி பசங்க வரட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் என்று அனு சொன்னாள். இப்படியே அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். இப்படியே இருவரும் பேசிக்கொண்டு விட்டு அவர்கள் இருவரும் உறங்கினார்கள். அடுத்த நாள் காலை எழுந்து அவளுடைய அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு இருவரும் ஆபீஸுக்கு கிளம்புவதற்கு தயாரானார்கள். அப்பொழுது அலைமேலே பிரகாஷிற்கு போன் செய்து, பிரகாஷ் இன்னும் 2 நாள்ல தம்பி தங்கச்சி வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நேத்தே உன்னிடம் இன்ஃபார்ம் பண்ணேன். அவன் இங்க ஏதோ பிசினஸ் பண்ணணும்னு சொல்றான்ப்பா. நீ வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு பார்த்து பண்றியா? உன்கிட்ட இப்ப சொல்லான்னு தான் ஞாபகப்படுத்துறேன் என்று அலைமேலு சொல்லவும், சரி சித்தி வரட்டும், வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன என்பதை பார்த்து கொள்ளலாம் என்று பிரகாஷ் சொன்னான். சரி என்று அவளும் போனை வைத்தாள். உடனே அனு, யாருங்க? உங்க சித்தியா? ஏன் என்ன விஷயம் என்று கேட்கவும், இல்ல தம்பி ஊர்ல இருந்து வருகிறான், அவன் பிசினஸ் பண்றதுக்கு தான் இங்க வரானாமா. அவனுக்கு நீ வேண்டிய ஹெல்ப்ப பண்ணன்னு சொல்றாங்க, என்னைய ஞாபகப்படுத்துறார்கள் என்று சொல்லவும், அதுதான் அன்னைக்கே சொல்லிட்டாங்களே, இப்ப எதுக்கு சொன்னாங்க என்று அனு கேட்கவும், தெரியல, கால் பண்ணி வேற எதுவுமே பேசல, இது மாதிரி தான் சொன்னாங்க. சரி வா நம்ம ஆபீஸ்க்கு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு என்று சொல்லவும், உடனே சரசு அங்கு வந்து, தம்பி என்ன சாப்பிடாம போறீங்க என்று சொல்லி கேட்கவும், இல்ல நாங்க அங்க கேன்டீன்ல ஏதாச்சும் பாத்துக்கிறோம், இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அங்கிருந்து காஃபியை மட்டும் குடித்துவிட்டு அவர்கள் கிளம்பினார்கள். இந்த பசங்க ஓடி ஆடி வேலை செய்துங்க, ஆனா வேலைக்கு சாப்பிட்றாங்களா பாரு, எதுவும் வேணான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களேன்னு சொல்லி என்று சரசு புலம்பிக் கொண்டிருந்தாள். சரி என்று அவள் சொல்லிவிட்டு அவளுடைய வேலைகளை முடித்துவிட்டு அவளும் சாப்பிட்டு விட்டு மற்ற வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். இங்கு பிரகாசம் மனவும் ஆபீஸுக்கு சென்ற பிறகு அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது புதிதாக வேலைக்கு வந்திருந்த அந்த பெண் பிரகாஷிடம் வந்து, சார் இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, மேடம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார், மேடம் வந்து ஒரு முக்கியமான வேலையில இருக்காங்க என்று அவள் சொல்லவும், சரிம்மா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன், சரி நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று சொல்லவும், உடனே அணு இருக்கும் இடத்திற்கு வந்தான். என்ன அணு, முக்கியமான வேலையில இருக்கியா என்று சொல்லவும், ஆமாங்க உங்களுடைய மீட்டிங்கான ப்ராஜெக்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன், நீங்க மீட்டிங் ஹாலுக்குள்ள போயிருங்க, நான் இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு உங்க பின்னாடியே வந்துறேன் என்று சொல்லவும், சரி என்று அவனும் மீட்டிங் ஹாலுக்கு சென்ற பிறகு ஆனவும் அங்கு வந்து சேர்ந்தாள். அப்பொழுது அவர்களுடைய ப்ராஜெக்டில் இருந்த அனைவரிடமும் போட்டு காண்பித்து அந்த ப்ராஜெக்டை அவர்கள் சக்சஸ்ஃபுல்லாக அவர்கள் கான்ட்ராக்டை எடுத்து விட்டார்கள். அங்கு வந்தவர்கள் அனைவரும் கிளம்பி செல்லவுமே பிரகாஷ் அந்த மீட்டிங் ஹாலில் உட்கார்ந்து, அனு நீ எனக்கு எல்லா விதத்திலையும் நீ சப்போர்ட்டா இருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்றிருந்தேன், ஆனால் நீ போட்டு கொடுத்த பிளான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, அவங்களுக்குமே அது பிடிச்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அனு என்று பிரகாஷ் சொல்லவும், எதுக்கு பிரகாஷ் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்,
சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இருவரும் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படியே அவருடைய காலமும் நேரமும் வெகுவாக ஓடிக்கொண்டிருந்தது. 3 நாட்கள் கழித்து காயத்ரி ஆபீஸ் வருவதற்கு தயாரானாள். அப்பொழுதுதான் அவள் ஊரிலிருந்து வந்திருந்தாள். அவர் ஊரிலிருந்து வந்ததுமே டாக்ஸிக்காக ஒரு இடத்தில் நின்று கொண்டிருந்தாள். அந்த நேரம் பார்த்துதான் அலமேலின் பையன் அவனும் ஊரிலிருந்து வந்து ஒரு டாக்ஸிக்காக அவனும் காத்திருந்தான். அப்பொழுது அந்த இடத்தில் ஒரு டாக்ஸி வந்து நிற்கவுமே யாரை கூட்டி செல்வது என்று அந்த டிரைவருக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. உடனே காயத்ரி, சார், நான் தான் ஃபர்ஸ்ட் கை காமிச்சேன், அப்ப நீங்க என்னதான் கூட்டிட்டு போகணும் என்று காயத்ரி சொல்லவும், உடனே அலமேலுவின் பையன் சந்தோஷ், இல்ல, நான் தான் சார் உங்களை கை காமிச்சேன், நீங்க என்னதான் பாத்தீங்க, அதனால நீங்க என்னதான் கூட்டிட்டு போகணும் என்று சந்தோஷ் சொன்னான். இல்ல சார், நான் தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்க தான் என்னை கூட்டிட்டு போகணும் என்று காயத்ரியும் சந்தோஷும் மாறி மாறி பேசி கொண்டிருந்தார்கள். உடனே டிரைவர், மேடம், சார் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, மேடம் நீங்க எங்க போகணும் என்று சொல்லி கேட்கவும், நான் அண்ணா நகர் போகணும் என்று காயத்ரி சொன்னாள். தம்பி, நீங்க எங்க போகணும் என்று கேட்கவும், நானும் அண்ணா நகர் தான் போகணும் என்று அவன் சொன்னான். சார், மேடம் உங்க 2 பேருக்குமே ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? நீங்க 2 பேருமே ஒரே இடத்துக்கு தான் போறீங்க, அதனால நீங்க 2 பேருமே ஷேர் பண்ணி நீங்க ஏறிட்டீங்கன்னா நான் எங்க இறக்கணுமோ உங்களை நான் டிராப் பண்ணிடுவேன் என்று சொல்லவும், அதெல்லாம் முடியாது, நான் தான் கூப்பிட்டேன், என்ன மட்டும் கூட்டிட்டு போங்க என்று காயத்ரி சொல்லவும், உடனே சந்தோஷ், சார் நீங்க சொன்ன ஐடியாவுக்கு எனக்கு ஓகே தான், அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஆட்சேபனையே இல்லை என்று சந்தோஷ் சொல்லவும், மேடம் அவரே இறங்கி வந்துட்டாரு, உங்களுக்கு என்ன மேடம், நீங்க ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கோங்க, அவர் ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கட்டும் என்று டிரைவர் சொல்லவும், சரி என்று காயத்ரி சொன்னாள். அவன் கொண்டு வந்த லக்கேஜ் அனைத்தையும் டிக்கில் ஏற்றிவிட்டு அவன் முன்னாடி வந்து உட்காரவும், காயத்ரி பின்னாடி உட்கார்ந்து அமர்ந்து வந்தார். அப்பொழுது அவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை. அலமேலுவிற்கு போன் செய்து, மேடம் நான் ஊருக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு கிளம்பலான்னு இருக்கேன், நீங்க ஆபீஸ்க்கு வரீங்களா என்று சொல்லி கேட்கவுமே, இல்ல காயத்ரி, இன்னைக்கு என்னுடைய பையன் சந்தோஷ் ஊர்ல இருந்து வரான், அவனுக்காக தான் வெயிட்டிங், டாக்ஸி கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தான், நம்ம கார் இன்னைக்குன்னு பார்த்து ரிப்பேர்ல இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான், அதனால நாளைக்கு வரேன், நீ ஆபீஸ் போ என்று அலமேலு சொல்லவும், சரி என்று அவளும் சொல்லிவிட்டு போனே வைத்தாள். உடனே, சார் நீங்க எங்க போகணும் என்று சொல்லி கேட்கவும், அவன் அட்ரஸ் சொல்லவும், உடனே அவளுக்கு டக்கென்று மைண்டில் தோன்றியது, இது அலமேலு மேம் அட்ரஸ் மாதிரி இருக்கு, இவர் என்ன அலமேலு மேம் வீட்டுக்கு போறாருன்னு சொல்றாரு, ஒருவேளை இவர் தான் அலமேலு மேமோட பையனா இருக்குமோ என்று அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. உடனே அவள் அவனிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல், சார் நீங்க இப்ப எங்க போகணும்னு சொன்னீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்கவும், ஏன் மேடம் டாக்ஸில ஏறக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப அட்ரஸ் கேட்கவும் வீட்டாண்ட வந்து அடிக்க போறீங்களா என்று கேட்கவும், அவளும் சிரித்து கொண்டே, அப்படியெல்லாம் இல்ல சார், நான் சும்மா தான் கேட்டேன் என்று காயத்ரி சொல்லவும், அவன் உடனே அட்ரஸை சொன்னான். சார் உங்க அம்மா பேரு தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கேட்கவும், ஏங்க என் மேல உங்கள் கோவத்தை எங்க அம்மா மேல காமிக்க போறீங்களா என்று கேட்கவும், இல்ல சார், நான் சும்மா காரணமா தான் கேட்கிறேன், சொல்லுங்க என்று சொல்லவும், அவனும் அலமேலு என்று சொல்லவுமே, நீங்க அலமேலு மேம் பையனா? சாரி சார் என்று அவள் சொன்னாள். உடனே அவனுக்கு ஆச்சரியமானது, என்னது நீங்க சாரி சொல்றீங்களா? அச்சச்சோ, நீங்க சாரி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லையே என்று சந்தோஷ் சொல்லவும், இல்ல சார், சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க, நீங்க அலமேலு மேம் பையன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் அப்படி சொல்லிட்டேன் என்று சொல்லவும், என்னது எங்க மம்மி உங்களுக்கு தெரியுமா என்று அவன் கேட்கவும், தெரியும் சார், நான் வந்து பிரகாஷ் சார் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேன், மேம் எனக்கு நல்லாவே தெரியும் என்று சொல்லவும், என்னது நீங்க பிரகாஷ் அண்ணா ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா? சூப்பருங்க, எங்க அண்ணன் எப்படி இருக்காரு என்று சொல்லி கேட்கவும், சார் நல்லா இருக்காரு, நானே 1 வீக் லீவு, இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு போகலான்னு இருக்கேன் என்று காயத்ரி சொல்லவும், சரிங்க, நம்ம 2 பேரும் மீட் பண்ணது நல்லதா போச்சு, அப்புறம் நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வருவேன், கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன் என்று சந்தோஷ் சொல்லவும், அவள் மனதுக்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போல ஆகிவிட்டது. இவர்களுடைய முதல் சந்திப்பே மோதலாகி பின்பு காதலாக மாறுமா என்று இருவருக்குமே தெரியாமல் ஒரு புதிராகவே இருந்தது. அந்த டிரைவரிடம், அண்ணா
நான் ஆஃபீஸ்க்கு கூட அப்புறமா போய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் சந்தோஷ் சார் நீங்க அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுங்க, அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சார் வருவாங்க என்று சொல்லவும், இப்ப நீங்க எங்க அம்மா கிட்ட தான் பேசுனீங்களா? எங்க அம்மா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா என்று சந்தோஷ் கேட்டான். ஆமா சார், வண்டி ஏதோ ப்ராப்ளம், நீங்க டாக்ஸில தான் வரீங்கன்னு சொன்னாங்க, அது நீங்க தானே எனக்கு தெரியல, சாரி சார், சாரி என்று அவள் திரும்பவும் சாரி சொன்னாள். எதுக்கு மேடம் நீங்க திரும்ப திரும்ப சாரி சொல்றீங்க? எல்லாமே சகஜம்தான், விட்டுருங்க என்று சொல்லிவிட்டு உடனே அலமேலுவின் வீட்டை நோக்கி கார் சென்றது. அலமேலு வீட்டு வாசலில் கார் நிறுத்தவுமே அங்கிருந்து சந்தோஷ் இறங்கி அலமேலியை பார்க்கவுமே இருவருமே பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது அந்த காரில் இருந்து காயத்ரி இறங்கவுமே அலமேலிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன காயத்ரி, நீ இந்த கார்ல வர? என் பையனை உனக்கு முன்னாடியே தெரியுமா என்று சொல்லி கேட்கவும், உடனே அவள் நடந்த அனைத்தையுமே சொல்லவுமே, பரவாயில்லை, நீங்க 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க, சரி வாங்க உள்ள போகலாம் என்று சொல்லி, இல்ல மேடம், எனக்கு நான் இப்ப ஆபீஸ்க்கு போயே ஆகணும், அதனால நான் ஆபீஸ்க்கு போயிட்டு நான் இன்னொரு நாளைக்கு வரேன் மேடம், நீங்க சாரை இப்பதானே வந்திருக்காங்க, நீங்க சாரை கூட்டிட்டு போய் கவனிங்க என்று சொல்லிவிட்டு காயத்ரி அந்த டாக்ஸியில் கிளம்புவதற்கு தயாரானாள். உடனே சந்தோஷ், காயத்ரி மேடம் ரொம்ப சந்தோஷம், உங்ககிட்ட பேசிட்டு வந்தது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது, நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல பார்த்தாலும் இப்ப நம்ம 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடலாம் என்று சந்தோஷ் சொல்லவும், அவளும் சிரித்துக்கொண்டே நைஸ் மீட் யூ சார் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த காரில் அவள் ஆபீஸுக்கு கிளம்பினாள். இங்கு சந்தோஷ் வந்தவுடன் அலமேலியிடம், சந்தோஷ் அம்மா, அவங்க ஃபர்ஸ்ட் என்ன அந்த கார்ல ஏத்தவே விடல, அப்புறமா டிரைவர் ஆனாதான் கெஞ்சி அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அப்புறமா அந்த கார்ல ஏறி வந்தோம், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க அம்மா என்று சொல்லவும், காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணு, அவ எல்லா விதத்திலயுமே அவ சூப்பரா தான் நடந்திருப்பா, அதுதான் அலமேலு சொல்லவும், நீங்க அவ்வளவு தூரம் அவர்களை புகழ்ந்து பேசுறத பார்த்தா அவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க போலிருக்கே என்று அவன் கேட்கவும், அது என்னமோ உண்மைதான் பிரகாஷ், ஆபீஸ்ல வேலை செஞ்சாலும் அவ என்கிட்ட எல்லா விஷயத்திலயுமே சொல்லிடுவா, அவளுக்கு எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு என்று அலமேலு சொல்லவும், அவனும் அப்படியே சிரித்து கொண்டே, சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், எனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வைங்க என்று சொல்லிவிட்டு சந்தோஷ் அறைக்கு சென்றான். இங்கு காயத்ரி ஆபீஸை நோக்கி சென்று கொண்டிருக்கவுமே அவளுடைய மனதில் ரொம்ப நாளாக இதுவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன், என்னுடைய கனவு இவர் மூலமா நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இப்ப இவரை நான் பார்த்துட்டேன், இவர்கிட்ட நான் எப்படி என்னுடைய காதலை சொல்றது, பார்த்ததுமே காதல் வரும்னு சொல்லுவாங்க, ஆனா எங்க 2 பேருக்குமே பார்த்ததுமே ஒரு மோதல் தான் வந்தது, அந்த மோதல் எப்படி நான் காதலா மாத்துறது என்று காயத்ரி நினைத்து கொண்டிருந்தாள். இவள் நினைத்து கொண்டிருக்கவும் ஆபீஸ் வரவும் சரியாக இருந்தது. அப்படியே அந்த காரில் இறங்கி டாக்ஸிக்கான பணத்தை கொடுத்து விட்டு அவள் ஆபீஸ் உள் நுழையவும் அவளுக்கான கேபினில் ஒருவர் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கவும் இவள் உள்ளே சென்றதும், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு, என்னுடைய கேபின்ல உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க என்று ரேவதியை பார்த்து கேட்கவும், மேடம், நான் இந்த ஆபீஸ்ல நியூவா ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆகுது, நீங்க மேடம் என்று சொல்லி கேட்கவும், நானும் இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறேன், இது என்னுடைய கேபின், என்னுடைய நேம் காயத்ரி என்று சொல்லவும், சாரி மேம், அனு மேம் தான் என்னை உட்கார்ந்து ஒர்க் பண்ண சொன்னாங்க, நான் வேணா அனு மேம் கிட்ட கேட்கட்டுமா என்று சொல்லி கேட்கவும், இல்ல வேணாம், நீங்க வேலையை பாருங்க, நான் சாரை போய் மீட் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி காயத்ரி விறுவிறுவென்று பிரகாஷின் அறைக்கு சென்றாள். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி செல்லவும், உடனே எஸ் கமின் என்று பிரகாஷ் சொல்லவும் அங்கு காயத்ரி வந்து நிற்கவும், வாங்க காயத்ரி, எப்ப வந்தீங்க என்று சொல்லி பிரகாஷ் கேட்கவும், நான் இப்பதான் சார் வந்தேன். ஆமா சார், என்னுடைய கேபின்ல ரேவதின்னு ஒருத்தவங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் என்று காயத்ரி சொல்லவும், ஆமாம் காயத்ரி, அவங்க அங்கேயே உட்கார்ந்து வேலை செய்யட்டும், நீங்க அனுவோட கேபினுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க என்று அவன் சொல்லவும், அவள் மறுவார்த்தை சொல்லாமல் அவளுடைய ஃபைல் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அனுடைய கேபினுக்கு வந்து அவள் உட்கார்ந்து வேலை செய்வதற்கு தயாரானாள். இந்த ஆபீஸில் அனைத்துமே மாறுதலாக இருந்தாலும் அது அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவள் மனம் முழுவதும் சந்தோஷை நிறைந்திருந்தான். சந்தோஷை பற்றி அவள் நினைத்து கொண்டிருந்தாள். நம்ம சந்தோஷ எப்படி பாக்குறது,
நான் சந்தோஷ்கிட்ட எப்படி நம்ம காதலை சொல்றது என்று அவள் ஒரு யோசனையாக இருந்தாள். அப்பொழுது அந்த வழியாக வந்த அனு இவள் ஒரு யோசனை இருப்பதை பார்த்து, என்னது காயத்ரி மாதிரி இருக்கு, எப்ப வந்தாங்க, என்ன ஒரே சிந்தனையில் இருக்காங்க என்று சொல்லி அவளுடைய கேபினுக்கு சென்று எக்ஸ்கியூஸ் மீ காயத்ரி மேம் என்று கூப்பிடவும் அதை அவள் காதில் வாங்காமல் அப்படியே ஒரு சிந்தனையாக இருந்தாள். அப்பொழுது டேபிளில் தட்டி அவளை சுயநினைவுக்கு கொண்டு வரவும் உடனே சொல்லுங்க மேடம் என்று அவள் சொல்லவும், என்ன மேடம் ஊருக்கு போயிட்டு வந்ததுமே கனவு லோகத்துல போயிட்டீங்க போல, எப்ப ஆபீஸ்க்கு வந்தீங்க என்று அவள் கேட்கவும், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன், சார் தான் இந்த கேபின்ல உட்காந்து வேலை செய்ய சொன்னாரு என்று சொல்லவும், சரி நீங்க ஒர்க்க பாருங்க, நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்க தான் வந்தேன், நீங்க கனவு லோகத்துல மிதக்கிறதா இருந்தால் மிதக்கலாம், இல்ல நீங்க ஒர்க்க பாக்கிறதா இருந்தாலும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். இப்படியே காயத்ரி சந்தோஷை காதலிப்பதையும் அவனை திருமணம் செய்வதையும் அவள் நினைத்து கொண்டே அன்று தினத்தை அவள் போக்கினாள். அனு பிரகாஷின் அருகே சென்று, என்ன பிரகாஷ் காயத்ரி வந்துட்டாங்க போல என்று அவள் கேட்கவும், ஆமா இப்பதான் வந்தாங்க, அவங்களுடைய கேபினுக்கு போனதும் அங்க ரேவதி இருக்கவும் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் நீ உட்கார்ந்திருந்த கேபின்ல போய் வேலை செய்யுங்கன்னு சொன்னேன் என்று பிரகாஷ் சொல்லவும், அவங்க அங்க உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி தெரியல, அவங்க ஏதோ கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு என்று அனு சொல்லவும், என்னன்னு சொல்ற என்று அவன் கேட்டான். ஆமா நான் போய் 2-3 வாட்டி கூப்பிட்டேன், அவங்க காதலே விழல, அப்புறமா டேபிள தட்டினதுக்கு அப்புறமா தான் அவங்க சுயநினைவுக்கே வந்தாங்க, நானும் ஒர்க்கு பாக்குறதா இருந்தா பாருங்க, இல்ல கனவுலோகத்துல மிதக்கிறதா இருந்தா சொல்லிட்டு வந்துட்டேன் என்று சொல்லவும், நீ என்ன சொல்ற, எனக்கு ஏதோ ஆச்சரியமா இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கிற பொண்ணு இல்லையே காயத்ரி என்று சொல்லவும், தெரியல, ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கிறாங்க, நான் நினைக்கிறேன் அவங்க யாரையோ பார்த்து காதல் மோகத்துல விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க யாரையோ காதலிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் என்று சொல்லவும், அப்படி எப்படி நீ சொல்ற இவ்வளோ உறுதியா என்று பிரகாஷ் கேட்கவும், நானும் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப இப்படிதான் இருந்தேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், அவங்க யாரையோ காதலிக்கிறாங்க என்று அனு உறுதியாக சொல்லவும், அது யாருன்னு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிய வந்துடணும், நம்ம ஏன் போட்டு குழப்பிக்கணும், பார்க்கலாம் காயத்ரி யார லவ் பண்றாங்க என்று பிரகாஷ் சொல்லி முடித்தான். இப்படியே இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில், அப்புறம் அனு காயத்ரி வந்துட்டாங்க, நம்ம கிளம்பலாமா ஹனிமூன் என்று சொல்லி கேட்கவும், இன்னைக்கு தானே வந்திருக்காங்க, வேலையெல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு தானே போகணும் என்று அனு சொல்லவும், ஆமா நீ சொல்றது உண்மைதான், வேலையெல்லாம் ஒப்படைச்சி செய்துதான் போகணும், ஆனா நம்ம ஹனிமூன் போறது கன்ஃபார்ம் தானே என்று சொல்லவும் அவளும் வெக்கத்தில் போகலாம் என்று சொன்னாள். காயத்ரி திரும்ப ஆபீஸ்க்கு வந்து விட்டாள். ஆபீஸ்க்கு வரும்போது அலமேலுவின் பையன் சந்தோஷை அவள் சந்தித்து விட்டாள். இவர்கள் இருவரும் மோதலில் ஆரம்பித்தார்கள். அவர்கள் மோதல் காதலில் போய் முடியுமா? சந்தோஷ் காயத்ரி காதலிப்பானா? காயத்ரி ஆசைப்பட்டது நடக்குமா? அலமேலு காயத்ரியை மருமகளாக ஏற்றுக்கொள்வாளா? காயத்ரி வந்த பிறகு பிரகாச அனுவும் போட்ட ஹனிமூன் திட்டம் நிறைவேறுமா? இவை அனைத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எப்ப தெரியுமா? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.